பிளஸ் டூ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் தான் படிக்க போறேன்னு நினைக்கிற அனைத்து ஸ்டூடெண்ட்டுக்குமே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. முக்கியமா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கிற காலேஜஸா இருக்கட்டும், இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற காலேஜா இருக்கட்டும், ஐஐடி, என்ஐடி, ஐஐடிஎம் இந்த மாதிரியான யூனிவர்சிட்டியில இந்த மாதிரியான காலேஜஸ்ல படிக்கிறதுக்கு நம்ம ஜேஇ எக்ஸாம் எழுதணும், இல்ல ஜேஇ அட்வான்ஸ்ட் எக்ஸாம் எழுதி தான் இந்த கல்லூரிக்கு போக முடியும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு தெரியாத சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் இங்க இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ் இங்க இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். மெயினா சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி எதற்காக நம்ம மாணவர்களா எடுத்து படிக்கணும்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, அதோடைய ஸ்ட்ராங்கான அலுமினி நெட்வொர்க், அங்க சொல்லி கொடுக்குற அந்த வாத்தியார் ஃபேக்கல்டி, அதே மாதிரி அலுமினி நெட்வொர்க், அப்புறம் பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. நார்மலா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃப்ரேம் பண்ணது எல்லாமே ரிசர்ச் ரிலேட்டடான இண்டஸ்ட்ரியை அவங்க ரன் பண்ணுவாங்க. அதுல இந்த மாதிரியான படிப்புகளை சொல்லிக் கொடுப்பாங்க. அதுல நிறைய டிப்ளமா படிப்புகள் கூட பிளஸ் டூ முடிச்ச மாணவர்கள் அதை எடுத்துக்க முடியும். தமிழ்நாட்டில் மொத்தம் 3 இடங்கள்ல இருக்கு. பிளாஸ்டிக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் சென்னையிலையும், அதே மாதிரி டெக்ஸ்டைலுக்கு வந்து சேலமும், கெமிக்கல் இன்ஜினியரிங் அதுக்கு வந்து காரைக்குடி சிவகங்கை மாவட்டத்திலையும் 3 கல்லூரிகள் இருக்கு. அதுல நம்பர் 1 காலேஜ் கோடு 1321 சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோ கெமிக்கல் டெக்னாலஜி, ஷார்ட்டா சிப்னு சொல்லுவாங்க, கிண்டி சென்னையில இருக்கு. இதுல ஆஃபர் பண்ற கோர்சஸ் பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி. செகண்டா நம்ம பார்க்கிறது காலேஜ் கோட் 2343 இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி, இது வந்து சேலம் மாவட்டத்துல இருக்கு. இதுல ஆஃபர் பண்ற கோர்சஸ் பாத்தீங்கன்னா பிடெக் ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. மூன்றாவதா வந்து காலேஜ் கோட் 5012 சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் காரைக்குடி சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கு. இதுல ஆஃபர் பண்ற கோர்ஸ் பாத்தீங்கன்னா பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரோ கெமிக்கல் டெக்னாலஜி. இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 30,000 to 50,000 வரைக்கும் வரலாம். அதுலயும் இந்த சேலத்துல இருக்கிற இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜில பிளஸ் 2 படிச்ச ஸ்டூடெண்ட் அவங்க டேரக்டா லேட்டர் லைன்லயோ இல்ல ஃபர்ஸ்ட் இயர் ப்ரோக்ராம்லயோ டிப்ளமா ப்ரோக்ராம் கூட படிக்கலாம். அந்த டிப்ளமா ப்ரோக்ராமுக்கு வெறும் வருஷத்துக்கு 4,000 தான் ஃபீஸ் வாங்குறாங்க. இந்த மாதிரி சென்ட்ரல் ஃபண்டட் அல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துற இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கிறது மிகப்பெரிய கவனம், மிகப்பெரிய வரவேற்கத்தக்க ஒன்று. கண்டிப்பா நிறைய மாணவர்கள் எம்பிசிஎஸ்சி, ஐடி இதுக்கான மாற்று படிப்பு அப்படின்னா நீங்க ஒரு ரிசர்ச்ல இன்ட்ரெஸ்டடா இருக்கிறீங்க, நல்ல மார்க் எடுத்திருக்கீங்கன்னா இந்த மாதிரியான டாப் லெவல் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. ஆனா நமக்கு ஐஐடியோ என்ஐடியோ போகணும் அப்படின்னா கம்பல்சரி நமக்கு ஜேஇ கோச்சிங் எக்ஸாம் கோச் வேணும். இதுல வெறும் +2 மார்க் அடிப்படையில தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணி 100% சீட்டும் அதில் தான் கொடுக்க போறாங்க. நாம மாணவர்கள், தமிழ்நாட்டு மாணவர்கள் தாராளமாக அதில் எடுத்து படிக்க முடியும். தயவு செஞ்சு டிஎன்ஏல ப்ரிஃபர்டு கோர்சஸ்ல உங்களுக்கு பிளாஸ்டிக் ரிலேட்டடான ஒரு ஐடியா இருக்கு, கெமிக்கல் இன்ஜினியரிங் ரிலேட்டடான ஒரு ஐடியா இருக்கு, டெக்ஸ்டைல்னா ஒரு திருப்பூர் ஏரியாவோ சேலம் ஏரியாவோ அந்த மாதிரி இருக்கிறேன் அப்படின்னா டெக்ஸ்டைல் மேல ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ் ப்ரிப்பேர் பண்ணுங்க. மணியை விட இங்க கிடைக்க போற நாலேஜும் பிளேஸ்மெண்ட்டும் அலுமினி நெட்வொர்க்கும் ஃபேக்கல்ட்டியும் மிகப்பெரிய வரம். அதை நல்லா கற்றுக்கோங்க. ஸோ நம்ம சென்னை காலேஜ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான கரியர் ஆப்ஷனை பற்றி நிறைய சொல்ல போகிற அடுத்த வீடியோக்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.